யாழில் 300 பவுன் தங்க நகைகளை திருடியவர் கொழும்பில் கைது. ஊழலுக்கு எதிரான அரசின் திட்டத்திற்கு ஆதரவு வழங்க தயார். ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் கைது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 10ஆம் திகதி முதல் அடைமழை. அமெரிக்கா இந்தியாவை குறிவைக்கின்றது என நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 300 பவுன் தங்க நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது பெருமளவு நகைகள், ஆவணங்கள், திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், கைக்குண்டு என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம், கோப்பாய், மானிப்பாய், சுன்னாகம் பகுதி போலீஸ் பிரிவுகளில் கடந்த 2 வருடங்களாக துவிச்சக்கர வண்டிகளில் முகத்தை மறைத்து சென்று நகைகளை திருடும் சம்பவம் தொடர்ச்சியாக இடம்பெற்றன. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த புங்குடுதீவை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கொழும்பில் தலைமறைவாக இருந்தபோது இந்திக்க தலைமையிலான யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதன்போது சந்தேக நபரின் மனைவி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 90 பவுன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் திருடிய நகைகளை விற்ற பணத்தில் சந்தேக நபர் கொழும்பில் சொகுசு வீடொன்றை அமைத்தமையும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பை சேர்ந்த 3 பேரும் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்ட பணத்தை மீள கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்க தயார் என தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் டொனால்ட் லூவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான வேலை திட்டத்திற்கு தேவையான போதெல்லாம் ஆதரவளிக்க தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாயல ஏக்கல குரூஸ்வத்த பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து 500 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அத்துடன் அந்த வீட்டின் உரிமையாளரான 38 வயதுடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் வீட்டின் படுக்கை அறையொன்றில் இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் இதற்கு முன்னர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் சிறைச்சாலையில் இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 1 கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சந்தேக நபரை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளராக கடமையாற்றிய மருத்துவர் ஒருவர் 55 மில்லியன் ரூபாய் நிதியை மோசடி செய்த குற்றம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோனஹேன வெப்பட பிரதேசத்தை சேர்ந்த மருத்துவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொது முறைப்பாடு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 10ஆம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மேல், சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
அமெரிக்க வெளியுறவு அமைச்சும் அந்த நாட்டில் உள்ள சிலரும் இந்தியாவை சீர்குலைக்க முயற்சி செய்வதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருடன் சேர்ந்து அமெரிக்கா இந்த செயலில் ஈடுபடுவதாக மோடி கூறியுள்ளார். அதானி குழுமம் குறித்து அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையை கொண்டு காந்தியின் காங்கிரஸ் கட்சி மோடிக்கு எதிராக சதி செய்வதாக இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. அதானி குழுமத்துடன் இந்திய அரசாங்கம் நெருக்கமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. அதானி குழுமம் தலைவர் கௌதம் அதானியோடு 7 பேர் $265 மில்லியன் மோசடியில் ஈடுபட்டதாக அமெரிக்கா அண்மையில் அறிக்கை வெளியிட்டது. இந்திய அரசாங்கம் அதனை குறை கூறுவோரை பிகாசஸ் தொழில்நுட்பம் கொண்டு வேவு பார்ப்பதாகவும் அது குறிப்பிட்டது. இந்திய அரசாங்கம் அதை மறுத்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் புஷ்பா 2 முதல் காட்சியை பார்க்க சென்ற ரசிகை ரேவதி கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகியுள்ளார். அவருடைய மகன் தேஜ் படுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நடிகர் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வந்தமையினால் தான் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த சம்பவம் படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் படத்தின் கொண்டாட்டங்களில் தங்களால் பங்கேற்க முடியவில்லை. ரேவதியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதிக்கப்பட்ட ரேவதியின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க உள்ளேன். புஷ்பா 2 படக்குழுவினரிடமிருந்து ரேவதி குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ளோம். விரைவில் அவர்களை சந்திக்கவும் உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். தென்கொரிய ஜனாதிபதி யூன் சக் இயோலிற்கு எதிரான அரசியல் குற்றவியல் பிரேரணை ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவின்மையால் தோல்வியடைந்துள்ளது. ஜனாதிபதிக்கு எதிரான வாக்கெடுப்பு இடம்பெறுவதற்கு முன்னதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். இதன் காரணமாக அரசியல் குற்றவியல் பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான 200 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காததால் எதிர்க்கட்சியின் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதியை பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வரலாற்றில் இன்று 1963 மேரிலாந்தில் அமெரிக்க விமானம் ஒன்று மின்னலால் தாக்கப்பட்டு வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 81 பேரும் உயிரிழந்தனர். 1971 இந்திய பாகிஸ்தான் போர். இந்திய கடற்படை கராச்சி நகர் மீது தாக்குதலை தொடுத்தது. 1987 பனிப்போர். நடுத்தர வீச்சு அணுவாயுதங்கள் தொடர்பான உடன்பாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரேகனும் சோவியத் ஜனாதிபதி மிக்கல் ஹர்பசோவும் வெள்ளை மாளிகையில் கையெழுத்திட்டனர். 2013 லிட்டில் இந்தியா கலவரம். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா பகுதியில் நிகழ்ந்த விபத்தை அடுத்து அங்கு கலவரம் மூண்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.